நம்ம பையன் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கான், படிச்சுட்டே வேலைக்கு வந்திருக்கான். நீ என்ன படிப்புன்னு படிச்சிருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ எம்பிஏ படிச்சிட்டு இருக்கேன். எம்பிஏ படிச்சிட்டு இருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து டிடிஎம்என்எஸ் காலேஜ் கள்ளிக்குளத்துல முடிச்சேன். சரி, இப்போ எம்பிஏ பெட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கேன். நீ இந்த விவசாய வேலை பாக்க என்ன காரணம்? லீவ் அன்னைக்கு மட்டும் வந்துக்கிடுவேன். அளவுக்கு பைசா ஆகிடும்ல, பஸ் செலவுக்கு. சரி, அதாவது நம்ம வீட்டால நம்பி இருக்காம நம்ம நம்மளையே நம்பி இருக்கலாம். அப்ப இந்த வாழைக்கோட்டுக்கு வந்தாக்கி நல்லா இஷ்டப்படி செலவழிச்சுக்கலாம். பஸ் செலவு, அப்புறம் சாப்பாடு செலவு நீனே பாத்துக்கிடுவா. மத்தவங்கள சார்ந்து இருக்காம நம்ம நம்மளையே சார்ந்து இருந்தோம். இந்த நீ படிச்சிருக்க படிப்பு என்ன படிப்பு உனே? இது வந்து எம்பிஏ படிக்கேன். எம்பிஏ வந்து இது வந்து பிசினஸ் பத்தி தான் வரும். சரி, இது வந்து பிசினஸ் நம்மளாவே பிசினஸ் வந்து இப்போ மத்த கம்பெனிக்கு கூட நம்ம வேலைக்கு போகலாம். இல்லாட்டி கூட ஒரு நம்மளா கூட சொந்தமா கூட பிசினஸ் வச்சு கூட ரன் பண்ணலாம். 2 இயர்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அதை பத்தி மத்தபடி நம்மளே சொந்தமா கூட கம்பெனி வச்சு ரன் பண்ணலாம். இந்த வேலை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? அப்படி லீவ் நாள் வரீல? இது இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தானே இந்த வேலையை ஃபாலோ பண்ணி வரேன். வாரத்துல எத்தனை நாள் வருவீங்க? வாரத்துல 2 நாள் வருவேன். 2 நாள் வருவீங்க மட்டும். மத்த அன்னைக்கு காலேஜ் போயிருவேன். அப்புறம் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். வீட்டுல கொஞ்சம் மாடு கிடக்கு. அந்த மாட்டுக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சு இற போட்டுட்டு அதுக்கப்புறம் பால்லாம் எடுத்து ஊத்திட்டு அந்த வேலை வந்து ஈவினிங் பாப்போம். இந்த வேலை வந்து மார்னிங் பாப்போம். சரி 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 நட்பே, சரி சரி பாப்போம்.